நீங்கள் வெற்றி பெற்ற மேடை எது? முதல் மேடை எது? 22 ஆண்டு காலமாக நான் மேடைகளில் களமாடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த பேச்சாளர் சொன்னார், நான் இன்னும் எந்த மேடையையும் வெற்றி கொள்ளவில்லை, அதற்கு இன்னும் நீண்ட தூரம் இருக்கிறது. ஆனால் என்னை பிரபலமாக்கி கொண்டு போய் சேர்த்து எனக்கு புகழ் கொடுத்த மேடை ஐயா சுகிசிவம் அவர்களினுடைய அந்த பட்டிமண்டபத்திலே பேசிய பேச்சு என்று சொன்னார். நான் எங்கே இந்த சிந்தனையை நிறுத்துகிறேன் என்றால், எப்பொழுது நான் வளர்ந்து விட்டேன் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே சவால்களை சந்திப்பதற்கான ஆற்றல் நமக்கு கீழே போய்விடுகிறது. என்றைக்கு நான் இன்னும் வளர வேண்டும் என்கின்ற மனப்பான்மையுடன் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிக வெளிச்சமாக அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குமே தவிர, வளர்ந்து விட்டேன் அவ்வளவு போதுமானது என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மை விட்டு போய்விடும் என்பதுதான் எங்கள் அணியினுடைய மிக முக்கியமான வாதம். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அபுதாபி வந்த பொழுது இருந்த அபுதாபியினுடைய வளம் இன்றைக்கு நாங்கள் வந்த பொழுது காண இல்லை. 2 ஆண்டுகள் அந்த சமூக பரவல் காரணமாக, நோய் தொற்று காரணமாக பல்வேறு விதமான சவால்களை இந்த மண்ணும் உலகத்தில் இருந்த பிற பிரதேசங்களைப் போல சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர வளர்ந்து விட்டதாக நாம் சொல்லிவிட முடியுமா? அவ்வளவு சாதாரணமான ஒரு சங்கடமா நமக்கு வந்தது. நாம் வளர்ந்து விட்டோம் என்கின்ற சூழ்நிலையில் எப்படி அந்த தலைப்பை நான் ஒப்புக்கொள்வது? நான் இப்படி கேட்கிறேன். இப்ப நம்ம தலைமுறை இருக்கு இல்லையா, இந்த தலைமுறை மிக முக்கியமான தலைமுறை. நம்ம அம்மா அப்பா தலைமுறை இருந்ததுல அது இல்லை இந்த தலைமுறை. இப்ப நம்ம இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் சொல்றேன், அரங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் சொல்லுகிறேன், நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சின்ன பசங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கும் முதல் தலைமுறை. எப்படி இருக்கு சவால்கள்? நான் வளர்கின்ற பொழுது என் தாய்க்கு இருந்த சவால்களை விட என் பிள்ளையை வளர்க்கின்ற பொழுது எனக்கான சவால்கள் அதிகமாக இருக்கின்றனவே, இன்னும் அதை நான் சந்தித்து முடியவில்லை. இப்படி யோசித்து பார்க்கிறேன். இன்றைய தலைமுறை சவால்களை எப்படி எதிர்கொள்கிறது? சமீபத்தில் சென்னையில 2 பெண் குழந்தைகளை காணோம். 2 பெண் குழந்தைகளும் தனித்தனியா தான் கிளம்பி போயிருக்கு. ஆனா 2 பேருடைய வீட்டிலும் ஒரு கடிதம். 2 பேரும் மனம் ஒத்து வாழ தொடங்கி விட்டதனால் நான் எங்களை தேட வேண்டாம். இது ஒன்றும் நான் அதிர்ச்சிக்குரிய செய்தியாக நான் சொல்ல இல்லை, நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. பிள்ளை ராத்திரி 12 மணிக்கு போகும்பொழுது சாக்லேட் சாப்பிடு கொண்டாடுன்னு அப்பா ஏன் சொன்னார் தெரியுமா? அருள் பிரகாஷ், கல்யாணம் பண்ணிக்கிறதான் பண்ணிக்குது, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குதேங்கிற சந்தோஷம் தான். பாப்பா ஸ்வீட் சாப்பிடு கொண்டாடுங்கிற சூழ்நிலையில இருக்கிறோம் இன்னைக்கு. நீங்கள் அவ்வளவு சுலபமாக நீங்கள் இந்த சவால்களை வளர்ந்து விட்டோம் என்று சொல்ல முடியுமா? நான் ஒரு எச்சரிக்கை தருகிறேன். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் என்கின்ற ஒரு அமைப்போ குடும்பம் என்கின்ற ஒரு நிறுவனமோ இல்லாமல் போகக்கூடிய அத்தனை விஷயங்களும் சமூகத்தில் தொடங்கிவிட்டன. 17 இருந்து 19 வயது குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியையாக கடந்த 23 ஆண்டுகள் இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் சவால்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. இன்னும் நாம் வளர்ந்து விடவில்லை, வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அணியினுடைய வாதம். நேற்று இருந்தது போல் பிரச்சனைகள் இன்றைக்கு இல்லை. இன்றைய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நான் ஒரு விஷயம் சொல்றேனே, வாழ்க்கைக்கும் வகுப்பறைக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? வகுப்பறை பாடம் நடத்திட்டு தேர்வு வைக்கும். வாழ்க்கை இருக்குல்ல, அது முதல்ல எக்ஸாம் நடத்திட்டு அப்புறமா பாடம் நடத்தும். இன்னொரு விஷயம் சொல்றேன், அடுத்தவங்களை பார்த்து எப்பவுமே காப்பி அடிக்கப்படாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஸ்டின் பேப்பர் வேற வேற. இதுல எங்க மொத்தமா வளர்ந்து சிறக்கிறது? அவரவர்களுடைய வாழ்க்கையில் அவரவர்களுக்கான சிக்கல்களும் சிரமங்களும் புதிதாக வந்து சேர்கின்ற பொழுது, மிகப்பெரிய விமான நிலையம் ஒன்று கட்டி இருக்கிறீர்களாம் அபுதாபியில், ஏன் திறக்கல? வளர்ந்துட்டீங்கல்ல, திறந்திருக்கணும்ல, ஏன் காத்திருக்கிறோம்?
இன்னும் வளர வேண்டும் என்பதற்காகத்தானே காத்திருக்கிறோம். நீங்க ஒண்ணும் இல்லை, இங்க வந்து சேர்ந்தீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு வந்தீங்க அந்த ஊருக்கு? 2 வருஷத்துல போயிருவேன், 3 வருஷத்துல போயிருவேன், 4 வருஷத்துல போயிருவேன், 5 வருஷத்துல போயிருவேன். வளர்ந்திருந்தா போயில இருக்கணும். போர்டிகோ தான் கட்டி இருக்குது, இன்னும் உள் சுவரே ஆரம்பிக்கல. என்ன வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் பேசுறீங்க? நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? இன்னும் நான் வளர்வேன் என்பது. நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றேன், ஐயா வேற யூடியூப்ல பேசுறது பேசக்கூடாதுன்னுட்டாரா, அதேதான் ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு படம் ஒன்று பார்த்தேன் நான். அதாவது பாடம் நடத்துகின்ற படங்கள்னு சிலது இருக்குங்க. இவரை வச்சுக்கிட்டு வேற அதை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, ஐன்ஸ்டீன் இந்த கதையை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறான். அந்த புத்தகத்திலே இந்த கதையை பற்றி மட்டும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் பிசிக்ஸ்ல நீங்க நோபல் பரிசு பெறலாம்னு சொல்றாங்க. அந்த படம் எது தெரியுமா? ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்ங்கிற படம். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்ங்கிற படத்துல ஒரு காட்சி வரும். ஒரு சின்ன பொண்ணு ஆலிஸ் நின்னு அந்த ஒயிட் ராணி கிட்ட பேசிட்டு இருப்பான். ஒயிட் ராணி சொல்லுவா, நாம சிவப்பு ராணி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டோம், ஆனா நம்ம இடத்தை நாம எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு 2 பேரும் அரசியல் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒயிட் ராணி சொல்லுவா, முடிஞ்சா இன்னைக்கு போய் அந்த படத்தை பாருங்க. ஒயிட் ராணி என்ன சொல்லுவானா, ஆலிஸ் ஓடு அப்படின்பா. ஆலிஸ் நல்ல பிள்ளை. சொன்ன உடனே, ஆசிரியர் சொன்ன உடனே, தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராணி, தான் மதிக்கக்கூடிய ராணி சொன்ன உடனே ஓட ஆரம்பிப்பா. ஆனா ராணி சூப்பர், சொன்னதோட நிக்காம அவளும் ஓடுவா. ஓடும் பொழுது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆலிஸ் கேட்பாள், இதாங்க பதில், எங்கே போகிறோம்? ராணி தர்ற பதில் என்ன தெரியுமா? அதான் எங்களுடைய செய்தி, எங்கேயும் இல்ல. ஆலிஸ் கேள்வி கேட்பா, அப்ப ஏன் ஓடுறோம்? கடைசியாக சொல்லுவாள், நாம் ஏற்கனவே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலும் தலைதெறிக்க ஓடியாக வேண்டும் ஆலிஸ், அதனால் ஓடு என்று சொல்வார். ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே நாங்கள் தலைதெறிக்க ஓடுகிறோம் என்றால், வளர்ந்து விட்டோம் என்று நின்று விட்டால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சவால்களை சந்திப்போம் என்று நான் கேட்கிறேன். வாதம் என்று வந்துவிட்டால் எங்களுடைய அணியினுடைய வாதம் இதுதான். ஆசிரியையாகவும் பேச்சாளராகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் சில பல உளவியல் விஷயங்களை சொல்லுகிறேன். ஒருத்தன் கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமத்தான் கேட்கிறேன்னா தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். யாராவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். இது தெரியறதுக்கே எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமாயா, நீங்க உளவியல் ரீதியா ஒரு மனிதனை நீங்க ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க காலேஜ்ல ஒரு பெரிய ஒரு நாக்ல பெரிய ஸ்டார் மார்க் வாங்கிட்டோம். ஊரே கொண்டாடுது எங்க எல்லாரையும். எங்க சேர்மன் வந்தாரு, ரொம்ப ஓவரா கொண்டாடாதீங்க, 5 ஸ்டார் தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் 7 ஸ்டார்னு ஒன்று இருக்குது. 5 வருஷம் உழைக்கணும். நீங்க 5 வருஷம் உழைச்சா அந்த 7 ஸ்டார் கிடைக்கலாம். அவர் சொன்ன வார்த்தை, அவர் பத்மபூஷன் மூசா ரஸா, இந்திய நாட்டிற்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அவர் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார், எங்கள் கல்லூரியின் தலைவர். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், ஒரு மிக அற்புதமான ஒரு சிற்பி இருந்தானா. அந்த சிற்பி இடத்தில் ஒரு மாணவன் சிற்பம் கற்றுக்கொள்வதற்காக வந்து சேர்கிறான். குரு பார்க்கிறார், கற்றுத் தருகிறார். கற்றுக்கொண்டே அவன் ஒரு சிலையை வடித்து கொடுக்கிறான். சரி, இன்னும் நல்லா பண்ணலாம். என்ன அழகா பண்ணாலும் இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். சுகி சிவம் சார் கிட்ட ப்ரோக்ராம் முடிச்சிட்டு, சார் எப்படி சார் பேசினேன்னா எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். நல்லா பேசுற, இன்னும் நல்லா ட்ரை பண்ண, இப்படிதாங்க சொல்வாரு அவரு. எப்ப பார்த்தாலும் இதான் சொல்வாரு. அந்த குருநாதர் அதான் சொல்லியிருக்க, இதை விட நல்லா இருக்க, இதை விட நல்லா செய்யலாமே, இதை விட நல்லா செய்யலாமே. அந்த பையன் என்ன பண்ணா, 6 மாசம் பார்த்து அந்த ஆசிரமத்தை விட்டு ஓடிட்டான். ஓடி போய் 1 மாசம் ஒரு சிலை வடித்தான்.
சிலை வடித்து ஒரு நிலப்பரப்பிற்கு கீழே புதைத்து வைத்து விட்டு, இது எங்க ஐயா சொன்ன, எங்க தலைவர் சொன்ன, வெற்றி விழாவில் எங்கள் தலைவர் சொன்ன கதை. நாங்க ஒரு 500 ஸ்டாஃப் உட்கார்ந்து கேட்டோம், பேராசிரியர்கள் உட்கார்ந்து கேட்டோம். இத அவர் சொன்னார், கீழே புதைத்து வைத்து விட்டு நேர ஆசிரமம் வந்தானா. சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், வாங்க போலாம். எங்க? நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. எங்க இருந்த நீ 1 மாசம் வரைக்கும்? நான் சொல்றேன், நீங்க வாங்க. அந்த காட்டு பக்கம் கூட்டி கொண்டு போய் அவரே கால் தடுக்கி விழக்கூடிய அளவிலே மண்ணிலே புதைத்த அந்த சிலை கிட்ட போய் சேர்த்துட்டான் அந்த குருவை. குரு தடுமாறி விழுந்து, என்னது இது தோண்டு அப்படின்னார். ஒரு கையை மட்டும் பார்த்திருக்கார். தோண்டு அப்படின்னு தோண்டி எடுத்தவுடன் கண்களிலே கண்ணீர் போய்கிட்டே இருக்கு. யாரா இது வடிச்சான்? இது உலகத்துல என்ன மாதிரியான சிற்பிடா இவன்? எப்படிடா? உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த சீடன் சொன்னானா, இதே சிலையை நான் உன் ஆசிரமத்தில் இருந்துட்டு வடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லியிருப்ப. எவனோ ஒருத்தன் உடனே இப்படி பாராற்றியவுடன் அவர் கண்களிலே இருந்த ஆனந்த கண்ணீர் நின்று போய் வெப்பமான கண்ணீர் வரத் தொடங்கியது. அவன் பார்த்து, அந்த குரு பார்த்து தன்னுடைய சீடனிடத்தில் சொன்னார், தவறு செய்து விட்டாயே சீடா, நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை வாங்காமல் இருந்திருக்கலாமே. நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை மட்டும் வாங்காமல் இருந்திருந்தால் இதைவிட அற்புதமான சிலையை செய்வதற்கான வாய்ப்பு உனக்கு வந்து சேர்ந்திருக்கும். இந்த வார்த்தையை நீ வாங்கி விட்டதனால் இனிமேலும் உன்னால் ஒரு மிகச்சிறந்த சிலையை செய்துவிட முடியாது. அவ்வளவுதான். இவ்வளவுதான் மிகச் சிறப்பானது என்று முடிந்து போனால் கிடையாது. வாழ்க்கை என்பது சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வாழ்க்கையின் அதி அற்புதமான சூட்சுமமே வளர வேண்டும் என்பதுதான். வளர்ந்து விட்டோம் என்றால் அந்த வினாடியில் மரணித்து விட்டோம் என்று பொருள்.